ஹீரோவை நம்பி பஞ்சாப்லேருந்து ஓடி வந்த பொண்ணுக்கு ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாருனா, இந்த பொண்ணுக்கு எப்படியா நம்ம குஸ்தி ட்ரைனிங் கொடுத்து பெரிய ஆள் ஆக்கிட்டோம்னா, குஸ்தியை வந்து நம்ம ஊரில் பிரபலம் ஆக்கிடலாம்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாரு. இப்போ ஊரில் இருக்க லேடிஸ் எல்லாம் கூட்டு பார்க்குறாரு, யாருமே ட்ரைனிங் வர மாட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியாக கஷ்டப்படுறா. அதனாலே அந்த ஊரில் இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்க, இவ கூட வந்து சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி ட்ரைனிங்க்கு வரானுங்க. ஆனால் இவரை வந்து அவங்கள அடிமை மாதிரி யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட சம்மடி வாங்க வைக்கிறாரு. ஹீரோக்கு அந்த பொண்ணு ஊர்க்கார பசங்களோட சேர்ந்து ட்ரைனிங் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவளை தனியாக கூப்பிட்டு சொல்லிடுறா, நீ அவனு கூட கட்டி பூச்சிலாம் உருண்டுக்கிட்டு இருக்க, நல்ல பொண்ணுங்களாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு. யார் நல்ல பொண்ணு யார் கெட்ட பொண்ணு நீ எப்படா முடிவு எடுப்பேன்னு சொல்லும் போது இவன் தனியாக சொல்லிடுறான், இல்லை நான் உன்னை விரும்புகிறேன், அதனால தான் எனக்கு அந்த மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருக்குன்னும் போது இவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவங்க அப்பா அதை கேட்டுறாரு, ஹீரோ கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ ஒரு காலத்தில் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவன் முன்னாடி நீ டம்மிடா, நீ அந்த லெவலுக்கு வந்துட்டு அவகிட்ட போய் லவ் ப்ரொப்போஸ் பண்ணுன்னா இவங்க ஒரே அசிங்கமாக போயிடுது. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்காங்க, ஹீரோவும் கூட போயிருக்கான். அப்போ அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் போய் கடைசி 10 செகண்டில் வந்து எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து ஜெயிச்சிடறா. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு மோட்டிவேஷன் ஆயிடுது. இதனால ஹீரோ அவங்க அப்பாவோட குஸ்தி அகாடமிக்கு போயிட்டு நான் மறுபடியும் குஸ்திக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் செட் ஆகாது, நீயா போவே நீயா வருவியா, உனக்கு அப்படி வரணும்னா நீ தான் ஏர்ன் பண்ணணும், உள்ள 3 நிமிஷம் நான் சொல்கிற ஆப்போனண்ட்டு கிட்ட சண்டை போடணுன்னு உடனே இவன் சண்டை போடுறதும் இல்லாமல் அவர் அடித்து தூக்கி போட்ட உடனே ஹீரோயினுக்கும் அவன் மேலே ஒரு சாஃப்ட்வேர் வந்து அங்கே இருக்க எல்லாருமே மிரண்டும் போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினும் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணி போகிறா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் என்ன சொல்லிடுறாங்க, இது இப்படி கேரளாவே கிடையாது, இங்கே ரெப்ரசென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போனண்ட்டாக இருக்க பொண்ணுக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்துடுது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நான் மெடல் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இவ்வளோ நான் தோக்கடிக்கணும், நீங்கள் எங்கே சொல்கிறீங்கன்னா அங்கே வரேன்னு சொன்ன உடனே இதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவும் பிளான் பண்ணுறாரு. அவங்க ஊரில் வந்து அந்த குஸ்தி டோர்னமெண்ட்டை நடத்திடலான்னு சொன்ன உடனே ஊரில் இருக்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. பிரம்மாண்டமாக ஸ்டேஜ் எல்லாம் கட்டி மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஹீரோயின் அடி வாங்கிட்டு தான் இருக்கா. ஒரு டைமில் ஹீரோயினோட அண்ணன் பஞ்சாப்லேருந்து வந்திருக்காரு, அதை அவள் பார்த்துடுறா. அவர் முதல் தடவை இந்த பொண்ணு சண்டை போடுறத பார்த்து நீ அடித்து ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவ ஆப்போனண்ட்டை அடித்து பறக்க விட்டு ஜெயிச்சிடுறா. அந்த டைமில் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணு வந்து கடைசியாக அவங்க அண்ணனோட அப்ரூவ் கிடச்சதுனால சந்தோஷமாக இருக்கா.